பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்தித்தது என்ற சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகி நான் இது ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இஸ்ரவேல் மக்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் தீர்க்கமான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். காரணம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கவனிங்க, ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்தார். 99 வயசு வரைக்கும் ஆண்டுடைய வாக்கு தத்தங்களுக்காக காத்திருந்தார். 100 வயது நெருங்கும் போது அவருக்கு ஆண்டவர் ஈசாக்கை தந்தார். கவனிங்க, தூதர்கள் 3 புருஷர்கள் அங்கே ஆபிரகாம் வீட்டுக்கு வந்த பொழுது சாராய் சொல்கிறாள், நான் கிழவியாக இருக்கிறேன், ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடெல்லாம் நின்று போய்விட்டது, என் கணவன் ஒரு சரீரத்திலே பலனெல்லாம் குன்று போய்விட்டது, இன்னமெடுக்கு பிள்ளை பிறக்குமோ என்று சொன்ன பொழுது அங்கே தூதர்கள் சொன்னார்கள், உட்போக கால திட்டத்திலே நான் வருவேன், நீ ஒரு குமாரனை வைத்திருப்பாய் என்று சொல்லி சொன்னார். கவனிங்க, ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அப்படியே நடந்தது. ஆனால் இன்றைக்கு ஆபிரகாமுடைய வயிற்றிலே 2 பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ரெபெக்காளிடத்தில் 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. 12 கோத்திரங்கள் அதுக்கு பிறகு யாக்கோபிடத்தில் தோன்றுகிறார்கள். இப்படி சந்ததி இன்னைக்கு பெருசாயிருச்சு. இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு காலத்துல குழந்தையே இல்லை, பிள்ளை பிறக்குமோ பிறக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையே என்று சொல்லி கொண்டிருந்த ஆபிரகாம் சாராயினுடைய சந்ததி தேசம் முழுவதும் பழுகி பெருகி போயிருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்ற, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அருமை தேவ பிள்ளையே, நான் குறுகி போயிருக்கிறேன், குன்றி போயிருக்கிறேன், நெருக்கப்பட்டிருக்கிறேன், குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், என் எதிர்காலம் சூனியமாக்கப்பட்டு விட்டது, என் வாழ்க்கையே சூனியமாக்கப்பட்டு விட்டது, இனி வாழ்க்கை எனக்கு இருக்குதா, எனக்கு ஒரு திருமணம் நடக்கவில்லை, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு வீடு வாசல் இல்லை, என் வாழ்க்கை இப்படியே நிர்கதியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். நீங்க இப்ப சின்ன கூட்டம்தான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை நம்புங்க. ஆபிரகாமை பெரிய சந்ததியாய் மாற்றின கர்த்தர் உங்களையும் பெரிய சந்ததியாய் மாற்றுவார். சிறியவன் ஆயிரமாய் நீங்கள் பெருகுவீர்கள். சிறியவன், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இயேசுவை மட்டும் நம்பணும். இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் உண்மையுள்ள தெய்வம். ஆகவே அவரை மறந்து விடாதீர்கள். உங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.